உதயம் சொத் நேர்களுக்கு வணக்கம். நன்றாக நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக பெரியாரிய மார்க்சிய தமிழ் தேசிய சிந்தனையாளர் திருமிகு தோழர் தியாகு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அண்ணாமலை இப்போ சமீபத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிலாம் கிடையாது, இது பாஜக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை பேசுனது? நமக்கு என்னங்க கவலைப்பட வேண்டியது எடப்பாடியும் அதிமுகவும் தான். போன சட்டமன்ற தேர்தலின் போது வெளிப்படையாக எடப்பாடி சொன்னார், நாங்கள் ஒரு நாளும் பாஜகவோடு கூட்டு வைக்க மாட்டோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சொன்னார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வந்தால் அதுலயும் நாங்க கூட்டு சேர மாட்டோம்னு சொன்னார். இந்த முடிவை யார் மாத்தினா? அதிமுக பொதுக்குழுவில் மாற்றினார்களா? அதிமுக செயற்குழுவில் மாற்றினார்களா? அதிமுக உறுப்பினர்களின் கருத்தறிந்து மாற்றின? எதுவுமே இல்லை. நாடாளுமன்ற தேர்தலை இவர்களோடு கூட்டாக நின்ற எஸ்பிபிஐ கட்சியிட கேட்டுக்கிட்டாவது மாத்தினாங்களா? எதுவுமே இல்லை. இங்கிருந்து இவர் டெல்லி போகும்போது எதுக்கு போறதாலும் தெரியாது நமக்கு. டெல்லிக்கு ரகசியமா போனாரு, கார் மாத்தி மாத்தி போனாரு. அங்க போய் இருந்துகிட்டு என்ன பண்றாங்க, ஒரு செய்தியாளர் மாநாட்டில் அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் விளக்கம் கொடுத்தாரு, திமுக ஆட்சி, ஆனா இந்த கூட்டணி தேர்தல் நிக்குதுன்னா. இப்ப அதெல்லாமே அமித்ஷா கவுத்து போட்டு போயிட்டார். கூட்டணி ஆட்சி தான், தேசிய ஜனநாயக கூட்டணின்னு கூட பேர் இல்ல, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி. அதுவும் கல்கத்தா மேற்குவத்தோட ஒப்பிட்டு சொல்ற. அப்ப அதிகாரத்தில் எதையும் யார் கையிலும் விட்டு வைக்காமல் எல்லா அதிகாரமும் தங்கள் கைக்குள் இருக்க வேண்டும் என்று மோடி அமித்ஷா கும்பல் விரும்புகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நமக்கு நீண்ட அவகாசம் இருக்கு. அதிமுக விரும்பினா இன்னைக்கு கூட வெளியே வந்துடலாம். என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். அவங்க ஏதோ சில கோப்புகள் ஆவணங்களை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நம்ம என்ன பண்றது? அதுக்கு மிரட்டினா அவங்க மிரட்டுறதுக்கு நம்ம என்ன பண்றது? அதிமுக தொண்டர்கள் இதை எதிர்க்கணும், மக்கள் இதை எதிர்க்கணும். என்ன செய்யறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். திமுக 516 வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா 50 வாக்குறுதி கூட நிறைவேற்றல அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. இப்போ திமுக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, என்ன நிறைவேற்றல என்பதுக்கு திமுக பதில் சொல்லுவாங்க. ஆனா மோடி 2014 கொடுத்த வாக்குறுதி என்ன? முதல்ல ஒரு ஆட்சிக்கு வரும்போது ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவேன்னு சொன்னாரே, கொடுத்தாரா? கருப்பு பணத்தை ஒழிப்புன்னு கொடுத்தாரா? பணமதிப்பு நீக்கம் கொண்டு நம்ம மக்களை எல்லாம் கையில இருக்கிற காசை செல்ல சிக்கலாக்குவதற்காக நீண்ட கியூ வரிசைகள்ல நின்னாங்கல்ல, வயோதிகர்கள் மயங்கி விழுந்து செத்தாங்கல்ல, எல்லாம் எதுக்காக? கருப்பு பண ஒழிப்புக்காக. கருப்பு பணத்தையே ஒழிச்சே போறார். கடைசி ரிசல்ட் என்ன வந்துச்சு? 1 ரூபா கூட கருப்பு பணம்லாம் ஒழியல. எல்லா காசும் வங்கிக்கு வந்துருச்சு. பதுக்கிறவ ஏற்கனவே எடுத்து பதுக்கிட்டான். என்ன பணம்? காஷ்மீர்ல கல்லறிவது நின்று போயிடும். எதுக்கு பிறகு? இந்த பணமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு. ஏன்னா பயங்கரவாதத்துக்கு காசு வருது, அந்த காசெல்லாம் நிறுத்திடுவோம். அவங்க சொன்ன எந்த மாற்றமும் வரவில்லை. சரி, எந்த மாற்றமும் வரவில்லை என்பதற்காக அண்ணாமலையோட தலைவரோ மன்னிப்பு கேட்டாங்களா? அண்ணாமலைக்கெல்லாம் ஒரு மரியாதையும் கிடையாதுங்க. வேளாண்மை சட்டங்கள் கொண்டு வந்தாங்களா இந்திய அரசு, சட்டங்களை மாற்றணும்னு விவசாயிகள் போராடிய போது அண்ணாமலை என்ன சொன்னாரு? ஒரு எழுத்து கூட மாற்ற மாட்டோம், ஏனென்றால் இது மோடி ஆட்சி. யார் சொல்றது? அண்ணாமலை சொல்றாரு. அவர் சொல்ற அதே நேரத்துல அங்க மோடி அறிவிக்கிறாரு, நாங்க இந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொண்டோம். என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலை? பதவி விலகினாரா? மோடியை கண்டிச்சு அறிக்கை விட்டாரா? மோடி ஆட்சி ஒரு எழுத்து கூட மாறாது, ஒரு கமா புஷ்டா கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னது என்னாச்சு? அதனால அண்ணாமலை சொல்றதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். அவர் விரக்தியில் இருக்கிறார். அவருக்கு தலைவர் பதவி போயிடுச்சு. அவர் என்னென்னமோ கற்பனையில இருந்தாரு, இன்னைக்கு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டாங்க. மக்கள் அவரை பஃபூன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம அவரை பற்றியெல்லாம் நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டிய தேவையில்லை. திமுக மேல அவர் ஒரு எதிர்கட்சியா இருந்து விமர்சனம் சொன்னார்னா திமுக அதற்கு பதில் சொல்லுவாங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆனா திமுகவை பார்த்து கேள்வி கேட்பதற்கு முன்பு அவர் என்ன பண்ணணும்? எப்ப திமுக ஆட்சிக்கு வந்துச்சு,
மோடி எப்ப ஆட்சிக்கு வந்தாரு? திமுக தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு பணம் கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? கல்விக்கு ஒதுக்கின தொகையை கொடுக்காம நிறுத்தி இருக்கிறது யாரு? ஜிஎஸ்டியில திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கிறது யாரு? இங்க ஏற்படக்கூடிய இயற்கை சீற்றங்களுக்கெல்லாம் எந்த உதவியும் செய்யாமல் நிறுத்தி வைத்திருப்பது யாரு? இதெல்லாம் கேட்கிறாரு அண்ணாமலை என்னைக்காவது? இது ஒரு பக்கம் கேட்கறது கேட்காது இருக்கட்டும். மாநிலத்தை கடலில் ஆழ்த்திவிட்டு, நெருக்கடியில் ஆழ்த்திவிட்டு, காசு இல்லாம காய போட்டுட்டு இவ்வளவு பேசுறவரு எல்லா அதிகாரத்தையும் கையில வைத்துக் கொண்டு டெல்லியில அதிகாரம் வகித்துக் கொண்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவதாக மோடி கொடுத்த உறுதிமொழியை காப்பாத்தினாங்களா? காப்பாற்ற சொல்லி அண்ணாமலை கேட்டாரா? பணமதிப்பு நீக்கம் திட்டம் கொண்டு வந்ததுக்காக பாஜக மன்னிப்பு கேட்டதுண்டா? அண்ணாமலை மன்னிப்பு கேட்கிறாரா? ஒரு பக்கம் பணமதிப்பு நீக்கம், இன்னொரு பக்கத்துல என்ன பண்ணாங்க? மோனடைசேஷன் பைப்லைன், பண மதிப்பு ஆக்கம், அதுக்கு ஒரு குழாய் வழின்னு வச்சு நம்ம நாட்டினுடைய தொன்மையான உடைமைகள், பழைய ரயில் நிலையங்கள், தண்டவாளங்கள், பழைய கட்டடங்கள் எல்லாத்தையும் குறைந்த விலைக்கு விற்று காசாக்குனாங்க. யார்கிட்ட விற்றாங்க? இந்தியாவினுடைய பெரு முதலாளிகள்கிட்ட விற்றாங்க. அதன் மூலம் அவங்க அடைந்த ஆதாயத்துல ஒரு தள்ளுபடி வாங்கிதான் எலக்ட்ரல் பாண்டுங்கிற திட்டத்தையே கொண்டு வந்தாங்க. எலக்ட்ரல் பாண்டு சட்டவிரோதம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு இல்ல, பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா? அவங்க கோர்ட்டும் கேட்கல, அவங்களுக்கு கொடுக்கல. எலக்ட்ரல் பாண்டு சட்டவிரோதமான திட்டத்தை 6 ஆண்டு காலம் செயல்படுத்தியதற்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்பாரா? கேட்க மாட்டாரு. காஷ்மீர்ல பகல்காம் என்ற ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடப்பதை தடுப்பதற்கும் துப்பில்லை, நடத்தியவர்களை கைது செய்வதற்கும் துப்பில்லை. நீங்க திசை திருப்புவதற்காக ஒரு போரை நடத்திட்டு இருக்கிறீங்க செந்தூரம்னு சொல்லிட்டு. இது என்ன நியாயம்? இதுக்கு அண்ணாமலை விளக்கம் தருவாரா? ஒரு அரசு தன்னுடைய தோல்விகளை மறைப்பதற்காக உயிர்களை பழிவாங்குகிற ஒரு ஆபத்தான விளையாட்டுல ஈடுபடுது. எதுவுமே இழப்புல வெற்றி வெற்றின்னு சத்தம் போட்டாங்க. ஆனா ராணுவ தளபதி என்ன சொன்னாரு? சில ரஃபேல் விமானங்கள் வீழ்த்திட்டாங்க, எவ்வளவுங்கிறது முக்கியம் இல்லை. கேள்வி 5. இவர் பதில் என்ன தெரியுங்களா? 5 இல்ல 3 சொல்லல, அது எத்தனை என்பது முக்கியம் இல்லை. யாரு? இந்திய ராணுவ அதிகாரி பதில். இதுக்கு மோடி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? மணிப்பூர் நடக்கிறதுக்கு என்ன விளக்கம்? எதுவுமே இல்லையே. இந்திய அரசுக்காக முதல்ல நீங்க ஒழுங்கா பதில் சொல்லுங்க. மக்களுடைய கேள்விகளுக்கு, நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு நீங்க எந்த கேள்வி வேணாலும் திமுக ஆட்சியை நோக்கி கேளுங்க, நாமும் கேட்க தயார். அதுல ஒண்ணு எந்த தயக்கமும் நமக்கு இல்லை. ஆனா அண்ணாமலைக்கு இதுக்கான தகுதி கிடையவே கிடையாது. பாஜகவில் இருக்கிற யாருக்கும் கிடையாது. சார், அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு, கீரடி விஷயத்துல இந்த வடநாடு தென்னாடு அப்படிங்கிற பிரிவினை எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. தங்கம் தென்னரசு சொன்ன கருத்துக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இதாங்க, வடநாடு தென்னாடுங்கிறது இருக்கு, கண்டுபிடிக்கிறது இல்லை யாரும். நம்ம கண்டுபிடிக்கிறோமா என்ன? இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழ் தென்னாட்டு மொழி ஏன் உங்க நாட்டு அரசுல அது ஆட்சி மொழியா இல்லை? வடநாட்டு மொழி தானே ஆட்சி மொழியா இருக்கு. வடமொழியாகிய சமஸ்கிருதம், இந்தி தானே ஆட்சி மொழியா இருக்கு. வடநாடு தென்னாடு பார்க்க வேண்டாம்னா தமிழை ஆட்சி மொழியாக்குங்க. வடநாடு தமிழ்நாடு பார்க்க வேண்டாம்னா ஜிஎஸ்டியில நமக்குரிய பங்கை கொடுங்க. வடநாடு தென்னாடுகளுக்கு இடையில பாகுபாடு காட்டக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை கைவிடுங்க. வடநாட்டுக்கு வேற ஒரு நீதி, நமக்கு வேற ஒரு நீதி தானே. ஜிஎஸ்டி பங்கு கொடுக்கறதுல வித்தியாசம், பாகுபாடு இருக்கு. ₹1 எத்தனை காசு வருது, எத்தனை காசு கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ₹1 வாங்கிட்டு ₹1.5 கொடுக்குறாங்க, நமக்கு ₹1 வாங்கிட்டு 9 காசு கொடுக்குறாங்க. இது வடநாடு தென்னாடு பாகுபாடு இல்லையா? அதெல்லாம் நீக்காம நம்ம கிட்ட பேசி என்ன பண்றது? நாங்க தென்னாடு, தெற்கே இருக்கிற நாடுங்கிறது மட்டுமல்ல, தென்னை வளம் பொருந்திய நாடுன்னு அர்த்தம். தென்னாடுன்னா அவருக்கு அது தெரியல, அவர் ஏதோ திசைன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இது தென்னை வளம் பொருந்திய நாடு. இந்த வளம் பொருந்திய நாட்டை நீங்கள் ஒட்ட சுரண்டி கொண்டிருக்கிறீர்கள். எப்பயுமே வடக்கிலிருந்து வருகிற வாடை காற்று தீங்கு பயக்கும், தெற்கிருந்து வருகிற தென்றல் காற்று இன்பம் பயக்கும்.
அதுதான் உண்மை. தெற்கிருந்துதான் நல்ல திட்டங்கள்லாம் பிறக்கும், நல்ல வரலாறுலாம் தோன்றும். வடக்கிருந்து நீ வாடைக்காற்றை கொண்டு வர நினைக்கிற, அது இந்த இனத்துக்கு நீ செய்யக்கூடிய துரோகம். அதுதான் உண்மை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி.